நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு முன் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள்ஸ் டு நெஹெமியா 18 வாசிக்கிறேன். அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும், வேதாகமத்தின் தேவன் தம்முடைய பேரை பற்றி தம்முடைய ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த பேருடைய அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறவர் அல்ல. அந்த பேருக்கு தக்கதாக ஒரு யூதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஈடுபட்டு கர்த்தர் என்றால் யார் என்பதை அவர்கள் மெய்யாகவே ருசித்து பார்க்கத்தக்கதாக தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஈடுபட்டவர் வேதாகமத்தின் தேவன். இதைதான் 9ஆம் அதிகாரத்தில் கடந்த 2 வாரங்களாக உங்கள் மத்தியிலே அடியேன் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறேன். யூதர்கள், சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த யூதர்கள் உலகத்தாருடைய கூடிய அதிகமாக ஈடுபட்டு தேவனுடைய நாமத்தை குறித்தும் தேவன் எப்படி என்ன என்பதான ஒரு பெரிய அறிவாகட்டும் அனுபவத்திலே அவர்கள் உணராமல் அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற புறஜாதிகளுடைய அதிகாரிகளுடைய பெயர்களை சன்பல்லாத், டோபியா என்று சொல்லப்படுகிற ஆட்களை நன்றாக அறிந்து அவர்களுக்கு பயந்து அவர்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக தங்களை உடன்படுத்தினார்கள். ஆனால் நெகேமியா இதை அறிந்தவராய், என்னுடைய சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த யூதர்கள் சத்தியமுள்ள தேவனுடைய நாமத்தை அறிகிற அறிவை மறந்து விட்டார்கள் என்று எண்ணி, எஸ்ரா என்பதான அற்புதமான ஒரு வேத பாரகர், அவர் ஒரு பிரதான ஆசாரியன். அவர் வேதத்தை எப்ரே பாஷையிலே சொல்லவும், கூட இருக்கிற லேவியர்கள் அப்ப இருந்த அரமைக் பாஷையிலே மொழிபெயர்த்து வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை, வேதத்தில் இருக்கிற சத்தியமுள்ள கர்த்தருடைய நாமம் என்றால் என்ன, எப்படி அவர் தம்முடைய ஜனத்திற்கு அந்த நாமத்தின் நிமித்தமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஈடுபட்டார் என்பதை ரொம்ப தெளிவாக வேதத்திலிருந்து எஸ்ரா விவரித்து காண்பித்தார். இதற்கு நெகேமியா ரொம்ப அழகாக ஊழியம் செய்தார். இதை புரிந்தவருக்கு கர்த்தருடைய நாமம் எப்படியாப்பட்டது என்று அவர்கள் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரை, அவருடைய நாமத்தை துதிக்க 9ஆம் அதிகார வசனம் 5 தொடங்குகிறார்கள். அதுல பல கோணங்களிலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை ஜனங்களுக்கு எப்படி நடைமுறையிலே அறிமுகப்படுத்தினார் என்பதை உங்களுக்கு அடியேன் காண்பித்து வந்தேன். இன்றைக்கு குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். அதுல ஒரே ஒரு மறைமுகமா இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம், அது மாதிரி கடைசியில் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிப்பேன். ஒரு உதாரணத்திற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து தான விவாகரத்து தள்ளுதல் சீட்டை கொடுத்து தன் மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே எழுதியிருக்கிறாரே, இதை குறித்து நீர் என்ன சொல்கிறீர் என்று 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டையில வந்து கேள்வி கேட்கிறார்கள் பரிசேயர். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்கிறார். என்ன? தேவன் மனுஷன் உண்டாக்கும் பொழுது ஆதியிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று துவக்குகிறார். அங்கிருந்து தேவன் தம்முடைய நாமத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஜஸ்ட் இது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இருவரும் ஒரே மாம்சமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எந்த நோக்கத்துல ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தின்படிதான் ஆண்களும் பெண்களும் திருமணமானவருக்கு இருக்க வேண்டும் என்று இயேசுநாதர் நிரூபிக்கிறார். ஏனென்றால் ஒரே மாம்சமாய் ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் என்பது, விவாகரத்து இல்லாமல் திருமணத்திற்கு அப்புறம் ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நாமத்தை அது வெளிப்படுத்துகிறது. இப்போ அதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க நேரமில்லை, மத்திய சுவிசேஷத்தில் போகும்போது பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் ஒரு யூதனுக்கும் கர்த்தர் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தான் யார் என்பதை தன்னுடைய நாமத்தை அனுபவத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை யூதர்களுக்கு பில்லர், வெளிச்சத்தை காண்பிக்கத்தக்கதாகவும் மேகத்தை ஏற்படுத்தத்தக்கதாகவும் ஸ்தம்பங்களை, அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களுக்கு துவக்கி வைத்தார். சிவந்த சமுத்திரத்தை பிரித்து மன்னாவை கொடுத்தார், கண்மலை அடித்து தண்ணீரை கொடுத்தார். சீனாய் மலையில கர்த்தர் பேசும் பொழுது முழக்கம் போல சத்தம் உண்டாச்சத்தோர கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்பதான ஒரு வடிவு யூதர்களாகட்டும் மோசே ஆகட்டும் இன்னும் தெளிவாக பார்க்கவில்லை. அப்படியாக கர்த்தர் எவ்விதமாய் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று மோசே ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை தோல்ல சுமந்து கொண்டு வருவது போல உங்களை தேவன் சுமந்து கொண்டு வந்தார் என்று கர்த்தரை ஒரு பிதாவாக தேவன் அறிமுகப்படுத்தினதை ரொம்ப தெளிவாக யூதர்களுக்கு மோசே விவரிக்கிறார். அவ்விதமாய் நடத்தி வந்திருந்தும் யூதர்கள் 40 நாள் மலையின் மேல மோசையோடு கூட உடன்பட்ட தேவன் அந்த 40 நாள் அவர்கள் பொறுமையா இருக்காமல் கீழே கன்றுக்குட்டி ஏற்படுத்தினதை அவர்கள் சரித்திரத்தில் இருந்த சம்பவத்தை யூதர்கள் இங்கே வாசிக்கிறார்கள். அப்படி கன்றுக்குட்டி வார்ப்பிக்கப்பட்டு, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் என்று தேவன் தம்மை அறிமுகப்படுத்தாத நாமத்தை அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுக்கிறார்கள் யூதர்கள். அது ரொம்ப பெரிய கொடிய பாவம். அது கன்றுக்குட்டியை போல கர்த்தர் எங்கேயாவது தன்னை அறிமுகப்படுத்தி வெளிப்படுத்தினதே இல்லை.
ஆனா யூதர்கள் ஒரு கன்றுக்குட்டி ஏற்படுத்தி அங்க இருக்கிற ரகசியத்தெல்லாம் நான் போன ஆராதனையிலே போன புதன்கிழமை சொல்லி முடித்தேன். அதற்கு யார் காரணமா இருக்கலாம், ஏன் அப்படி அவர்கள் ஆனார்கள் என்பதற்கெல்லாம். அப்படி தேவன் ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒப்பிட்டு இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் என்று காண்பிக்கிறார்கள். ஆகையால் தான் நம்ம பிள்ளைகளுக்கும் போட்டோல இருக்கிற ஒரு இயேசுவை நீங்க காண்பிச்சு இவர் தான் இயேசு என்று காட்டி அறிமுகப்படுத்த வேண்டாம். போட்டோல இருக்கிற இயேசு அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு. எப்படி நீங்க கர்த்தர் நாமத்தை எடுத்து சொல்ல வேண்டும்? வேத வாக்கியத்திலிருந்து. வேத வாக்கியத்தில் நீங்க கர்த்தருடைய நாமத்தை உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னால் போதும். அந்த கர்த்தருடைய நாமம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி தனிப்பட்ட வாழ்வில் ஈடுபட்டு வெளிப்படுத்தணுமோ கர்த்தர் அதை வெளிப்படுத்திக் கொள்கிறார். நீங்க ஒன்றும் தலை ஒச்சிக்க வேண்டிய கஷ்டம் கிடையாது. பிள்ளைகளுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய நாமத்தை வேதத்திலிருந்து. ஸ்டாச்சுங்களை காட்டிட்டு ஏதோ விக்கிரகங்களை காண்பித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இதுதான் தேவன் என்று தயவுசெய்து அறிமுகப்படுத்த வேண்டாம். அது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப பெரிய பொல்லாத ஒரு பாவம். இவ்வளவு பொல்லாத பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் தம்மை அவருடைய நாமத்தை கொடுத்து அறிமுகப்படுத்துற விஷயத்துல நிறுத்தவே இல்லை. இப்ப 19 வந்து சுலபமா நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வசனம் 19 நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த மன உருக்கம் என்பதான ரகம் என்பதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் வயிற்றில் இருக்கிற குழந்தையை தன் சுமக்கிற அந்த தாய் எப்படி அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப ஃபாண்டாக ரொம்ப அன்பாக நடத்துறாலும் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அது. புரிஞ்சுதுங்களா? அந்த ரகம் என்பதான வார்த்தைக்கு அர்த்தமே கர்ப்பந்தரித்த ஒரு ஸ்திரீ வயிற்றில் இருக்கிற குழந்தையை எப்படி ரொம்ப கரசனையாக பாசத்தோட ரொம்ப பாதுகாப்பாக கவனிக்கிறாங்களோ அதோட மீனிங் அது. இவர்கள் கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி என்னதான் இதுதான் உன்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லியிருந்தாலும் கர்த்தர் தம்முடைய மன உருக்கம் என்றால் என்ன? அவர்களை பார்த்தது ஒரு தாயின் வைத்திருக்கிற குழந்தையை போலதான். அந்த குழந்தையை பார்த்ததுனால இப்ப கர்த்தர் அவர்களை எப்படியெல்லாம் நடத்தி தன்னுடைய பேரை வெளிப்படுத்துறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். புதிய ஏற்பாடு ஒரு கடைசியில் ஒரு வசந்த வாசித்து நான் முடிப்பேன். 19 நீர் உம்முடைய மிகுந்த உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இங்க இருக்கிற யூதர்கள் சொல்ற வார்த்தை உண்மை இவர்கள் கன்றுக்குட்டிக்கு ஒப்பிட்டு இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லியிருந்தாலும் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பம் மாறாதபடிக்கு நிறுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, வசனம் 20 வந்து அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்களுடைய வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். தண்ணீரை கொடுத்தீர். அதை நிறுத்தலன்றாரு. இந்த இடத்துல யூதர்கள் அது புரியுது பாருங்க. கர்த்தர் அதை நிறுத்தவே இல்லை. கர்த்தர் ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லியிருந்தாலும் ஒருவேளை சரி உங்க பாருங்க நான் கன்றுக்குட்டியா இருக்கிறேன்னா கன்றுக்குட்டி உங்களுக்கு என்ன பண்ணுதோ அதே பண்ணின்னு போ சொல்லிட்டு கர்த்தர் சும்மா இருந்திருந்தாருன்னா வனாந்திரத்துல வெளிச்சம் இல்ல, மேக சம்பவம் மாறல, வெயில சுட்டரிக்கப்பட்டிருப்பார்கள். ராவுல வெளிச்சம் இல்லாவிட்டால் அங்க இருக்கிற தேள்னாலும் சர்ப்பத்தினாலும் ஜனங்கள் வலு சர்ப்பத்தினாலும் கொல்லப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் அதை நிறுத்தவில்லை. பிறகு மன்னா கொடுக்கிறது நிறுத்தவில்லை, உணவும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தண்ணீரும் கர்த்தர் கொடுப்பதை நிறுத்தவில்லை. அவர்கள் கர்த்தரை தப்பாக பாவித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நாமத்தை அவர்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக தான் அறிமுகப்படுத்துகிறார். உங்க பிள்ளைகள் உங்களை திட்டுறதுனால நீங்க சோறு போடாம ஆயிடுறீங்களா? அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம உணவு போடாம, வஸ்திரம் கொடுக்காம, தண்ணீர் கொடுக்காம, தங்குறதுக்கு இடம் கொடுக்காம தள்ளி விட்டுறோமா? இந்த இடத்துல கர்த்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். நீர் நிறுத்தவில்லை ஆண்டவரே. வசனம் 20 வந்து மேல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது கவனிங்கள். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். யார் அந்த நல்ல ஆவி? பரிசுத்தமுள்ள ஆவியை கொடுத்தாராம். எப்போ? இவரை கன்றுக்குட்டி என்று சொல்லியிருந்தாலும் அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு சத்தியமுள்ள பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியினர் கொடுத்தாராம். எதற்காக? மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவர்களுடைய சரீரத்தை கானான் தேசத்துக்கு வழி நடத்தினால் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவங்களுடைய இருதயத்தை சத்தியமுள்ள தேவனிடத்தில் வழி நடத்துவதற்கு. ஆனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? இது குறித்து உங்களுக்கு நியூ இயர் சர்வீஸ்ல போதித்திருக்கிறேன். எபிரேய ஆசாரியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆவியானவரை அவர்கள் ஆலோசித்தார்கள், துக்கப்படுத்தினார்கள். அவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் சத்தியமுள்ள தேவனை குறித்து கொடுக்கிற வெளிப்பாட்டை அவர்கள் மறுதளித்தார்கள். ஆனாலும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரை பிதாவாகிய தேவன் அருளினார். அது மாத்திரமல்ல, 21 கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்படி 40 வருஷமாக எவ்வளவு நாள் கொடுத்தாரு? 40 வருஷம். வெறும் 80 நாளுக்குள்ள அன்பானவர்களே, எகிப்திலிருந்து அவர்கள் சீனாய் மலைக்கு வர்றதுக்கு 40 நாள், திருப்ப அங்கிருந்து இன்னொரு 40 நாள் மோசே வந்து மலை மேல போறாரு. வெறும் 80 நாள் வரைக்கும் தான் அவர்கள் கன்றுக்குட்டி உருவாக்குவதற்கு முந்தி. கன்றுக்குட்டி உருவாக்கின பிறகு ஏறக்குறை
39, 30, 40 வருஷத்துக்கிட்ட வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு இதெல்லாமே கொடுத்து வந்தார். எது? அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், தண்ணீர், மன்னா, பரிசுத்தமுள்ள ஆவியானவர். ஆனா அந்த பரிசுத்தமுள்ள ஆவியினுடைய வெளிச்சம் யாருக்கு ரொம்ப ஏற்பட்டது? மோசே, யோசுவா, பிறகு யார் 2 பேர் கானான் தேசத்துக்கு போனதாக போன இடத்துல பார்த்தோம்? காலேப். இவங்க ஒண்டிதான் பாங்க பரிசுத்தமுள்ள ஆவியினுடைய வெளிச்சத்தை கண்டறிந்தார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிங்கள். வசனம் 21 முடியல. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு, ஒன்றும் குறைவுபடவில்லை. 40 வருஷம். நாம வந்து நம்ம பசங்களை எதாவது குறை வச்சுடுவோம். நாம் தான் ஒரு குறை வச்சு விட்டுருவோம். முடியலப்பா எனக்கு, ஏன்னா சாமர்த்தியம் இல்லை, வருமானம் இல்லை, முடியாது. ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்ற வார்த்தையை கவனிங்கள். குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து வந்தும் அவங்க போட்டிருக்கிற வஸ்திரம் என்ன ஆகவில்லை? பழமையாகவில்லையாம். அவங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லையாம். அப்ப கர்த்தர் அவங்களுடைய சரீரத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்து, எந்த அளவுக்கு கவனமுள்ளவராய் இருந்திருக்கிறார். லட்சோப லட்ச யூதர்களை. இதெல்லாம் யார் பண்ற வேலை? நம்முடைய பார்வைக்கு இப்போ நாம் பார்த்தோமானால் ஒரு நல்ல தகப்பன் செய்யற ஊழியம் அது. சோ கர்த்தர் என்று சொன்னாலே இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று அப்படியே அதோடைய விளக்கத்தை சொல்லி போறூர்ல தேவன். அவருடைய நாமத்தை யாரெல்லாம் அறிய விரும்புகிறார்களோ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர் நம்முடைய சத்தியமுள்ள வேதாகமத்தின் தேவன். ஆகையால் தான் சத்தியமுள்ள வேதத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அவர் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி அறிமுகமாகணுமோ அப்படி அறிமுகமாவார். சந்தேகமே இல்லை. 22 அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். நான் 22க்கு அப்புறமா வர இப்போ இல்ல. ஓகே, 23 வாசிக்கிறேன் சீக்கிரமா. அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்தரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். பிள்ளைகள், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி பார்த்துருக்கிறீங்களா? அந்த காலகட்டத்தில் 10-12 பிள்ளைகள் பிறந்தால் 6 பிள்ளைகள் கிட்ட செத்துரும். சிறு குழந்தைகள், சில குழந்தைகள் செத்துரும். இங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் பிள்ளைகளை பெற்றிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இப்போ ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் நீங்க போடுறீங்க 3 மாசத்துக்கு ஒருட்டியெல்லாம். அங்க வனாந்தரத்துல அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஔஷதம் கிடையாது. சொல்றாரு வனாந்தரத்து 40 வருஷத்துல நட்சத்திரங்களை போல வந்து கொண்டு கானான் தேசத்துல குவிச்சு வச்சிட்டாராம். ஸோ சிறு பிள்ளைகளுடைய மரணம் உண்டாகவில்லை. வியாதி நிமித்தமாகவும் மற்ற காரணங்கள் நிமித்தமாக குழந்தைகள் பிறந்தவுடனே சில நாட்களுக்குள்ள செத்து போயிடுது. அப்படி சாகவில்லை. நட்சத்திரங்களை போல தேவன் யூதருடைய பிள்ளைகளை பெருக செய்தார். கீழே கவனிங்கள் 24. அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். நன்றாக கவனிக்க வேண்டும். கானான்ல வசித்துக் கொண்ட இந்த ஜனங்களை யூதர்கள் என்னன்னா செய்யட்டும் என்று ஒப்பு கொடுத்தாராம். ஞாபகம் இருக்குதா? தாவீது சவுலை கொல்லுவதற்கு 2-3 முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. கழுத்து வெற்ற அளவுக்கு அவரு பக்கத்திலே போறாரு சவுல் கிட்ட. ஆனால் தாவீதுடைய உள்ளம் சஞ்சலப்படுறதுனால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கொல்லக்கூடாது என்று சொல்லி அவர் கொல்லாதபடிக்கு பின்வாங்கி வராரு. தேவன் தாவீது கையில சவுலை ஒப்பு கொடுத்திருந்தாலும் சவுலை அவர் கொல்லவில்லை. ஆனா தாவீது கையில கோலியாத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கோலியாத்தை கொன்று போட்டார் தாவீது. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களை அவங்க எப்படியாவது கொல்லத்தக்கதாக ஜனங்களை யூதருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்தார். அதாவது 40 வருஷம் ஜனங்கள் வனாந்தரத்துல பெற்றெடுத்தார். அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறான். ஏன்னா 2 பேர் தான் கானான் தேசத்துல கால் வச்சிருந்து. யாரு? காலேபும் யோசுவாவும். ஏன்னா இது சொல்றனாக்கா கீழே ஒரு விஷயம் வருது, அதுக்காக தான். 40 வருஷம் வனாந்தரத்துல பிறந்த குழந்தை என்ன பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு? நீங்கள் நானும் 40 35 40 வருஷம் வெறும் மண்ணும் கல்லுமா இருக்கிற இடத்துல வளர்ந்து வந்தா நம்மளுக்கு மால் என்னன்னு தெரியுமா? அபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? ஃப்ளைஓவர்னு என்னன்னு தெரியுமா? காரு பஸ் என்னன்னு தெரியுமா? மோட்டார் சைக்கிள் என்னன்னு தெரியுமா? 40 வருஷம் நம்ம வேற வனாந்தரத்துல நடந்துன்னு வந்துட்டோம். நமக்கு ஏதாவது தெரியுமா கட்டிடத்தை பத்தி? ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த 40 வருஷம் வனாந்தரத்துல வந்த இந்த மக்களுக்கு வீடு கட்ட தெரியுமா? பிசினஸ் பண்ண தெரியுமா? வியாபாரம் பண்ண வருமா? எனக்கு 40 வருஷம் இவங்களுடைய பயணம் எங்க? வெறும் வனாந்தரத்துல தான். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு கிணறு தோண்ட வருமா? தெரியாது. ஆனா எகிப்துல இருந்து வெளியே வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவங்க எல்லாரையும் கர்த்தர் வனாந்தரத்துல சங்கரித்தார்.
ஆனா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 35 38 39 வயது உள்ள குழந்தைகள் பிள்ளைகள் அவ்வளவு வருஷம் வளர்ந்துருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா 40 வருஷம் அவங்களுக்கு வேலை என்ன? பயணம் பண்ணினே இருக்கணும், தண்ணி குடிக்கணும், மண்ணா சாப்பிடணும், ஓய்வு எடுக்க வேண்டிய இடத்துல ஓய்வு எடுக்கணும், திரும்ப பயணம் பண்ணி கொண்டு தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு கட்டட செய்யற வேலையோ, அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில், அவங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள், கிஃப்ட் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு குதிரை ஓட்ட கூட வராது. அப்படி இருந்தார்கள் 40 வருஷத்தில் அவர்கள் வனாந்திரத்திலே. அப்படியாப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? சில பேருக்கு குழந்தைகள் ஊனமா பொருந்துச்சுனாக்கா அவங்க வாழ்க்கையை வெறுத்துறாங்க. 40 வருஷம் வனாந்திரத்துல பொருந்து வந்தவங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் 25. அவர்கள் யாரு? 40 வருஷம் தான் பாருங்க, ஒருமே அனுபவம் இல்லாம. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். அந்த யாருது இதெல்லாம்? கானானியர். அவங்க யாருன்றது இப்ப நான் ஒரு கடைசியில் சொல்ல பயங்கரமான ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். இவங்க போகும் பொழுது எல்லாம் ரெடியா இருக்குது. வீடு ரெடி, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள்கள் ரெடி, தண்ணி கிணறுங்க ரெடி, விவசாய பூமி ரெடி, விவசாயத்துக்கு விதைகள் ரெடி, மதில்கள் ரெடி, எல்லாமே ஆயத்தமா இருக்குது. இந்த 40 வருஷம் வனாந்தத்தில் நடந்து போன சந்ததியா இருக்கு கானான் தேசத்துல. அது அவங்க சொல்றாங்க, கவனியுங்கள் எப்படி கர்த்தர் இவங்களை பண்ணாருனாக்கா. 25. அவர்கள் அரணான பட்டணங்களையும், ஏற்கனவே பட்டணங்கள் கட்டப்பட்டுக்குதுங்க. காட்டை பட்டணமாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே இடிக்கப்பட்ட மதில குறிதான் இந்த நெகேமியா புத்தகத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எவ்வளவு கஷ்டமான விஷயம் என்று. காட்டை இப்ப பட்டணமா இருக்கிறாங்க. இவங்க ஜஸ்ட் உள்ள போனா ஆக்கிபை பண்ணிக்கணும். அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும், அதாவது ஃபெர்டைல் லேண்ட், நல்ல விவசாய பூமிங்க, அறுவடை காலம் அது, அறுத்து சாப்பிட்ற காலம் அது. செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். வீட்டுல என்ன இருக்குது? வெள்ளி பொண்ணு உடைகள் எல்லாமே ஏற்கனவே வீட்டுல ரெடியா இருக்குது. அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அவங்க யாருன்றது இப்ப சொல்றேன். கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், கிணறுங்க, ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு. அடுத்த வார்த்தையை கவனிங்கள், கர்த்தர் என்ன செய்தார் என்று. புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தர் அவங்களை என்ன பண்ணாரு? கொழுக்க வச்சாரு. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 4 விஷயம். புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். கொழுக்க செய்தார். ஆகையால் தான் இன்றைக்கு கொடுத்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? லார்ட்ஸ் நேம் இன் கிராட்டிஃபிகேஷன். நீங்கள் நானும் திருப்தியா சாப்பிட்டு மனரம்யமாய் பரவசமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய நாமத்தை அறியப்படுத்துகிறார். என்னது? இதுல இருந்து அவர்கள் என்ன புரித்து கொண்டார்கள்? கர்த்தரை. வெட்டாத கிணறு, கட்டாத கோபுரங்கள், அரண்கள், வீடுகள், வீட்டுக்குள்ள எல்லா பொருள்கள், நல்ல ஃபெர்டைல் லேண்ட், நல்ல விவசாய பூமி, எல்லாமே ஆயத்தமா இருக்கிறத கர்த்தர் கொடுத்து போய் வெறும் சாப்பிட்டு கொழுத்து திருப்தியா இருந்தார்கள் யூதர்கள். என்ன கர்த்தர் இதுல இருந்து வெளிப்படுத்துகிறார்? நீங்களும் நானும் மன திருப்தியாய் சாப்பிடணும்னாக்கா இந்த கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும் அன்பானவர்களே. நீங்க நானும் சாப்பிட்டு சந்தோஷமா போறது தெரியுமா? அது இவர் கொடுத்தாதான் முடியும். ஒரு சரீரத்தையும் ஆத்துமாவையும் திருப்தி செய்கிறவர் வேதாமத்தின் தேவன். இவர் அறிந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அந்த ஒரு திருப்தியை கண்டிப்பா தருகிறார். சந்தேகமே இல்லை. சாட்டிஸ்பாக்சன், கிராட்டிபிகேஷன், மன நிறைவு, திருப்தியை அருளுகிறவர் வேதாமத்தின் தேவன். இதே சம்பவத்தை புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலன் இங்கே பவுல் எப்படி தெரியுமா சொல்றாரு? அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இப்போ வாசிக்கிற அந்த வசந்த மாத்திரம், அவர் பிறவி எழும்பி நடக்க முடியாத ஒரு முடவனை எழும்பி நடக்க வச்சாரு பவுல். எழும்பி நடக்க வச்சுன சுற்றுப்புறத்தில் இருக்கிற புறஜாதிகள் ஐகோனியம் பாஷையில் தேவர்கள் மனிதர்களாக இந்த அற்புதத்தை செஞ்சாங்க என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற பூஜாரி என்ன பண்ணுறான்? அவங்க கோயிலில் வெட்ட வேண்டிய ஆடு மாடுகளாக கொண்டு பர்னபாக்கு போட்டுறாங்க. திருப்போ பவுலுக்கு போட்டு அப்போ அங்கே இருக்கிற விக்கிரகத்துக்கு அடுத்த பேர்கள் இவங்களுக்கு வச்சுறாங்க. இது தெய்வங்கள் இறங்கி இருக்குது அப்படின்று. அப்படி இவங்களுக்கு பலிகளை செலுத்துற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இருவரும் அந்த பாஷை என்னன்னு அர்த்தம் தெரியாமல் எப்படியோ தெரிய வந்தது. அநேகமாக தீமோத்தி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணீங்க எனக்கு தெரியுமா? உங்களுக்கு பலி செலுத்திட்டு இருக்காங்க. யூதர்கள் பொதுவாக பலி யாருக்கு செலுத்துவார்கள்? சத்தியமுள்ள தேவனுக்கு. அது எங்களை தேவர்களாக பார்க்குறார்களா என்று அறிந்த உடனே வஸ்திரத்தை கிழிச்சின்னு ஜன கூட்டத்தின் நடுவில் கத்தின் 2 பேர் ஓடி போயிட்டு பேசுறாங்க. 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் ஆக்ஸ் அங்க சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் தம்மை உலகத்திற்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அறியாதவனுக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்ன்ட்டு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே.
இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க யார் இந்த வார்த்தையை சொல்றது நான் பார்க்கறதே கிடையாது. அவங்களுக்கு கும்பிட்டாலும் அவங்களுக்கு ஓகே, அவங்கள ரொம்ப பெருசா பெருமையா பேசினாலும் அவங்களுக்கு ஓகே, அவங்கள பரத்திலிருந்து வந்தவங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப ஓகே. ஆனா சத்தியமுள்ள அப்போஸ்தலர் சொல்ற வார்த்தையை கவனித்தீர்களா? ஏன் இப்படி செய்றீங்க? உங்களை பார்க்கல எங்களையே நீங்க விசேஷமா பாக்குறீங்க? உங்களை போல நாங்களும் யாரு? பாடுள்ள மனுஷர்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு தான் ஆராதனை செலுத்த வேண்டும் என்று அவங்க சொல்ல வராங்க. நன்றாக கவனிங்கள். வசனம் 15. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். எப்படியாப்பட்ட தேவன் இவர்? ஜீவனுள்ள தேவன். எப்படியாப்பட்ட தேவன் இவர்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். என்ன சாட்சி, என்ன ஆதாரம்? இப்படியாப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனுக்குறான்றதுக்கு என்ன ஒரு ஆதாரத்தை நீ கொடுக்குறான்று பெரிய பெரிய ஞானிகளை கேட்டுக்கிறாங்க. கொடுறாரு பாருங்க ஆதாரம் இப்ப எப்படிப்பட்டது என்று. தேவன் இல்லைன்னு சொல்றோம், வாயெல்லாம் மூடிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விக்கிரகத்தை வைத்து அதுதான் தெய்வம் என்று சொல்றோம்னா மனசாப்பட்டு மரம் திரும்பணும். இப்ப சொல்றதை பார்க்கும்போது வசனம் 16. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும், 17 ரொம்ப முக்கியம், அவர் நன்மை செய்து வந்து, யாரு? மேல சொல்லப்படுற ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவன் என்ன செய்து கொண்டு வந்தார்? யாருக்கு? அவர் அறிந்த ஜனங்களுக்கா, அறியாத ஜனங்களுக்குமா? எல்லோருக்கும். எல்லோருக்கும். நார்த் சைடும் மழை வருது, வெயில் வருது, அங்கே பூண்டுகள் வெளியுது, சவுத்துலயும் வருது, ஈஸ்ட்லயும் வருது, எல்லா இடத்துலயும் வருது. கவனிங்களங்க, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும். யார் நம்மள சந்தோஷமா ஆகாரத்தை கொடுத்து திருப்தி பண்றது? கவனிங்களங்க, பஞ்சத்தில் அடிக்கிறவர் அல்ல நம்முடைய கர்த்தர், திருப்தி செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். சாட்டிஸ்பாக்சன். சில பேருக்கு வாழ்க்கையில திருப்தி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு திருப்தி இல்லை எனக்கு, ஒரு நல்ல இலைப்பார்ந்து நிறைந்த ஒரு சாந்தம் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கேன். மேலே பார்க்கும்போது எல்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் என் ஆத்துமா பஞ்சத்தில் அடிபட்டு வறுமையில் உள்பட்டது போலதான் இருக்குது என்று அநேக கிறிஸ்தவர்கள் உணர்கிறார்கள். ஏன்னா அவங்க நினைக்கிறது வந்து நம்முடைய தேவன் நம்மளை திருப்தி படுத்தாதவர் என்ற பொய். அது ரொம்ப பொய். நம்மை வறுமைக்குள்ளாக நடத்தி நம்முடைய ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துவது கர்த்தர் அல்ல, நாம் செய்கிற பாவம். வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். The sin that we commit makes us languish. பசி பட்டினி வறுமையிலே வைக்கும் நம்முடைய பாவம். அப்பத்துக்கு அது ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தி கொடுறது போல இருக்கும். ஆனால் நம்முடைய பாவங்கள் தான் நம்மை வறுமைக்குள்ளாக நடத்துகிறது. கர்த்தர் நம்மை வறுமைக்குள்ளாக நடத்துகிறவர் அல்ல. 17 வாசிச்சு முடிச்சிடுறேன். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை போல் தண்ணியை சேர்த்தா சொல்றாரு. ஊழியத்திற்காக ஒரு ரத்த சிந்தலுக்கு பாடுகள் பட்டாலும் அவர் கர்த்தர் திருப்தியாக்காமல் இருக்கவில்லை. அவர் நான் பொய்யா பேசுகிறாரு? இல்லை, நான் ஒன்னும் பொய் பேசிட்டு இல்ல. கர்த்தர் நம்மை திருப்தி செய்கிறவர். நாம் திருப்தியாகி அப்படியே அமைதியா உட்காரும் பொழுது நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது கர்த்தர். அதுதான் வெளிப்படுத்துறாரு கர்த்தர், ஜீவனுள்ள தேவன். 3 நாள் சாப்பிட்டு நல்லா தூங்கி ஏஞ்சி தேவன் இல்லைன்னு சொல்லிங்கிறியே, உன்னை திருப்தியா வச்சிருந்து உனக்கு புத்தி வரல. இன்னும் ஜீவனுள்ள தேவனால தான் இது முடியும்ட்டு இயற்கையா முன்னாடி பண்ண வைக்குது? இல்லை, இல்லவே இல்லை. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்தும் மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து, எவ்விதமாய்? நம்முடைய இருதயங்களை திருப்தினால சமாதானத்தினாலே சந்தோஷத்தினால நிரப்பி வைத்து இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. என்ன சாட்சி? ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்ற உலகத்தானுக்கு நீ திருப்தியா சாப்பிட்டு படுகிற தெரியுமா? அதுதான் சாட்சி. மாசக்கணக்கா நீ வறுமையில பசி பட்டினில இருந்தாலும் இவனுக்கும் ஆத்மாவுக்கும் சரத்திற்கும் திருப்தி, ஓய்வு, ஒரு சாந்தம், ஒரு அமைதி, நிம்மதி உனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டு சுகமா தூங்குற தெரியுமா? அது தானா வரல தம்பி. அது சத்தியமுள்ள ஜீவனுள்ள வானத்தையும் பூமியை படைத்த சுஷ்டி கர்த்தர் கொடுப்பது. என்ன? சந்தோஷம், உன் சரீரத்துக்கு இளைப்பாறுதல். அது என்ன? எதை வெளிப்படுத்துகிறது? ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்பதான சாட்சி, விட்னஸ். இது போதும். யூதர் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தர்கிட்ட சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பில்லை. ஆல்ரைட். ஸோ நம்முடைய தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஏன் இன்னும் சந்தோஷமா இல்லை, நான் ஏன் இன்னும் திருப்தியா இல்லை என்று அதுக்கான காரணம் உண்டு. அதை பற்றி இன்னைக்கு நான் பேச நேரமில்லை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், வேதாமத்தின் தேவன் நம்மை கிராட்டிஃபைங், நம்மை திருப்திப்படுத்துகிறவர். அவர் திருப்திப்படுத்துகிறவர், சந்தோஷப்படுத்துகிறவர். அதை நாங்கள் நிறுத்திட்டு நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனம் 22 அங்க இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து, ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து, அங்க சொல்லப்படுற
2 ராஜாக்கள், அந்த 2 ராஜாக்களுடைய ராஜ்யங்கள். அதை நான் இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்றது. 22 அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். இது கொஞ்சம் சொல்லி முடிச்சிடறேன். இது கொஞ்சம் நம்மை டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம் இது. ஓகே, ஒரு மேப் நான் காட்டிடுறேன். உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல மேலே இருக்குது பாருங்க பாஷான். ஜூசி இருக்குது பாருங்க பாஷான். நம்ம பார்த்த அந்த 2 இடங்கள் பாஷான், அப்புறம் கீழே பார்க்கும்போது ஹெஷ்பான். அந்த கீழே அந்த ஜஹாஸ் என்பது அந்த இடத்துலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஹெஷ்பான். அந்த ஹெஷ்பான்லேருந்து அப்படியே போனீங்கன்னாக்கா எட்ரி. இந்த எட்ரின்ற இடத்துல தான் யுத்தம் நடக்குது. இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த எட்ரிக்கு மேலே போகும்போது என்னது? பாஷான். ஓகே, இந்த ஒரு சீன் உங்கள் மனசில் ஞாபகம் இருக்கணும். அது வந்து ஆக்சுவலி பாஷானுங்கிறது என்னது? நார்த்து. எகிப்து வந்து அந்த சைட்லேருந்து வருது. கர்த்தர் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி தான் பூர்ணமாக இருந்துச்சு. அந்த எருசலேமுக்கு பாருங்க, இப்படி பூராம கர்த்தர் சுத்தின்னு அந்த பாஷான்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. பாஷான் போகிறதுக்கு முன்னாடி ஹெஷ்பானை சந்திக்கிறாரு. அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. அப்புறம் எட்ரின்னு சொல்ல போகிற அந்த இடத்துல அந்த பாஷான் ஆட்கள் வரார்கள். அவங்க யாருன்றது இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது மொத்தம் எவ்வளோ வசனங்கள் பேசினார்? 7 வசனங்கள் பேசினார். ஆனால் அவர் எவ்வளோ வசனம் பேசி இருந்திருக்கணும்? அந்த 7 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேருந்து எடுத்தாரு? சங்கீதம் 22 எவ்வளோ வசனங்கள் இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 7 வசனங்கள் பேசப்பட்டதை குறிப்பிட்டிருந்தாலும் மற்ற நிருபங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை அதே சங்கீதம் 22 சொல்லப்பட்டுக்குது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பேசிந்து 21 வசனங்கள் இருந்திருக்க வேண்டும். சங்கீதம் 22. இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 22 வசனம் 1லேருந்து 21 வரைக்கும் பார்த்தீர்களானால் இயேசுநாதருடைய கல்வாரி சிலுவையில் அவர் பேசின வசனங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 22 வசனம் 1 என்ன வருது? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. இது எங்க பேசுற ஆண்டவர்? கல்வாரி சிலுவையில். புரியுதா? இவ்விதமாய் ஒட்டுமொத்த 7 வசனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பேச போகிறது. இந்த இடத்துல தாவீது அப்படி வசனம் 1லேருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிந்து 22லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எபிரேய ஆசாரியர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பேசுகிறாரு. அதனால இப்போ நான் 22லேருந்து உயிர்த்தெழுந்ததை பற்றி பேசவில்லை. 7 7 எவ்வளோ? 14 ஒரு 7 21. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 3 7 வசனங்களை பேசியிருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றது இப்போ நான் வாசிக்கிறேன். இந்த சீன் பார்த்துக்கிட்டீங்களா? வசனம் 12 22 கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் பார்த்து சொல்ற வார்த்தை அது கவனிக்க வேண்டும். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன? பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. இது இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் பார்த்து பேசுற விஷயம். சிங்கங்களை பத்தி பேசுறாரு, நாய்களை பத்தி பேசுறாரு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது காளைகளை பத்தி இயேசுநாதர் பேசுகிறார். எந்த இடத்துடைய காளை? பாஷான். நீங்க பாஷான் அந்த இடத்த பார்க்கும் பொழுது பச்சை பசேன்னு இருக்கும். மெய்ப்பர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கிற இடம். அந்த இடத்துல வந்து பயங்கரமான காளை மாடுகள். ஓகே, கார், நம்முடைய இந்தியாவில் இருக்கிற கார், அதுக்கு தமிழ் வார்த்தை தெரியல, GUAR கார். அதுதான் ஒட்டுமொத்த உலகத்திலே பயங்கரமான மாடு. ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த ஒரு காட்டு மாடு கூட இங்கே இருக்கிற நம்ம இந்திய தேசத்தில் இருக்க அந்த காருடைய மாடுக்கு இணையாகாது. அவ்வளோ பயங்கரமானது. அதை பார்த்தா போலீஸ் இங்கே எல்லாமே பயப்படும். அதே போல் கொடூரமான மாடுகள் எருதுகள் வந்து அந்த பாஷான் இடத்துல இருக்குது. ஏன்னா அங்கே பச்சை பசேரன் புல்லுகள். அது நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக்கின்னு, இயேசுநாதர் எங்கே தொங்கினுக்கிறாரு? எருசலேமில். நான் கீழே பார்த்தேன் இல்லையா? எருசலேம். பாஷானுங்கிறது நார்த்து மேலே டாப்பு. எருசலேமில் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் தொங்கினுக்கிறாரு. அங்கே தொங்கும் பொழுது இயேசுநாதர் சொல்கிற வார்த்தை என்ன? என்னை சூழ்ந்து யார் இருக்கிறது? வசனம் 12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. இயேசுநாதர் மெய்யாகவே அநேக காளைகளை பத்தி பேசுறாரா அல்லது எருதுகளை பத்தி பேசுறாரா? பாசான்ல. ஆக்சுவலி பாசான்ல என்ன இருந்தது? பாசானுடைய ராஜா யார் தெரியுமா? 9:27 நம்ம பார்க்கும் பொழுது ஆக். அவன் தான் அந்த இடத்துடைய ராஜா. நேரா கர்த்தர் கீழே சவுத்துல இருந்து மேலே போகாம ஸ்ட்ரைட்டா நார்த் கிட்ட போயிட்டு அப்படின்னு ஜனங்கள் அப்படியே யூட்டன் போட்டு கொண்டு வராரு. ஏன்னா அவர்கள் அப்படியே மேலே போயிடக்கூடாது. மேலே போனாக்கா அராம், அசிரியா. அதனால அங்க போயிட்டு மேலேருந்து யுத்தம் பண்ணி கீழே இருக்கிறாரு கர்த்தர் யுத்த வழியாக. அந்த பாஷான்ல யார் எதுன்னு தெரியுமா? யார் தெரியுமா அந்த பாஷான்? ரெடி? உபாகமம், டியூட்ரானமி, உபாகமம் 3ஆம் அதிகாரம். இயேசுநாதர் அங்க என்ன பார்த்தாருன்றது உங்களுக்கு தெரியணும். ஆனா இயேசுநாதர் சுவிசேஷ புத்தகத்துல சொல்லியிருக்கிறாரு. கல்வாரி சிலுவைக்கு போய் அரெஸ்ட் ஆகிற நாள்லேருந்து கர்த்தராகிய இயேசு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். ஒரு 5 minutes தான், செய்தி முடிஞ்சிச்சு.
இங்க இருக்க ஒரு ரகசியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். 3:11 நல்லா கவனிக்கணும். மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக். எங்க பார்த்தோம்? பாசானின் ராஜா யாரு? ஓக். எங்க பார்த்தோம்? இது நெகேமியா 9:22 நல்லா கவனிக்கணும். அந்த ஓகை பத்தி இந்த இடத்துல மோசே என்ன சொல்றாரு? 3:11 மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பிருந்தான். இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில், அதாவது இரும்புனால செய்யப்பட்ட கட்டில், அவனுடைய கட்டில் மனிதனுடைய, நம்மளது கையில கொஞ்சம் சின்னது, யூதருடைய கை கொஞ்சம் பெருசு. அந்த ஹைட்டை பத்தி பேசப்படுது, வித்தை பத்தி சொல்லப்படுது. யார? இந்த ஓக் என்பதான் ராஜா பத்தி. அவனை பத்தி சொல்ற வார்த்தை என்ன? ராட்சசர். அவன் ஹைட்டை பத்தி சொல்றாரு. மோசே அடிச்சுக்கிறாரு, இவனை போட்டாங்க. யாரு? யூதர்கள். மேலே போகும்பொழுது அந்த எட்ரி பாயிண்ட் தெரியுதா? அந்த ஆரோ எண்டு, அங்கதான் யுத்தம் நடக்குது. அந்த இடத்துல தான் இந்த பாசன் வந்தான். அந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்ட பிறகு நன்றாக கவனிக்கல, வசனம் 11 அங்கே தான் வருது. மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பிருந்தான். இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில், அதாவது இரும்புனால செய்யப்பட்ட கட்டில், அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படியே எவ்வளோ? 9 முழ நீளமும். 9 முழ நீளம்க்கு எவ்வளோ வருது தெரியுமா? மினிமம் 9 முழனாக்கா எவ்வளோ வருது? ஒரு மனுஷ கை இன்ச்சஸ் போட்டிங்கனாக்கா 18 இன்ச்சஸா? ஒரு டோருக்கு வருது 4 இன்ச்சஸ் வருதுங்களா? அந்த மாதிரி 18 இன்ச்சஸ் தான் ஒரு முழம். ஆக்சுவலி பொதுவாக அது கிரீக்கில் வருது, ஆனால் இங்கே பேசப்படுறது ஹீப்ரு. அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தினாக்கா 1 முழம்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி 9 முழ உயரம், குறைஞ்சது 15 13 அடி இந்த ஓக் என்பதான ராஜா. இது 13 15 ஒரு ஸ்காலர், ஆனால் 15 கிட்ட இருக்கும், 13க்கு மேலே இருக்கும். அந்த ஹைட் உள்ளவன் இவன். வித்தி எவ்வளோ தெரியுமா? கீழே கவனிங்கள். மனிதனுடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமா இருந்தது. எவ்வளோ முழ? 4 முழ அகலம். 4 முழ எவ்வளோ வரும்? வித்து அவன் பாடி. அவனுக்கு அங்கே கட்டில்னு சொல்லப்படுறது அவன் தூங்குற கட்டில். அன்பானவர்கள, அவனை மோசே யூதர்கள் போடும் பொழுது அவனை காஃபின் சாவுக்கு விக்ரம் பாருங்க, சாவு போட்டி அது ஆக்சுவலி. அவனை கொண்டு போய் வச்சாங்க. யார் தெரியுமா? அவன் ராட்சசன். அங்கே ராட்சசன் போடப்பட்டு தெரியுமா வார்த்தை? 11 ரெஃபாயிம். ரெஃபாயிம்ன்ற வார்த்தைக்கு தெரியுமா? நெஃபிலீம், ரெஃபாயிம். இவர்கள் தூதர்களோடு கூட ஹைபிரிடாக பொருந்தவர்கள். இவர்கள் மனுஷனை பார்க்கட்டும் 5-6 மடங்கு ஜாஸ்தி ஹைட்டாக இருப்பாங்க. இவன் அந்த ஹைட் உள்ள மனுஷன். அப்போ அந்த பாஷனில் இருக்கிறதெல்லாம் யாரு? ராட்சசர்கள். கர்த்தர் எதற்காக மேலே போனார்? ஃபர்ஸ்ட் யூதரில் ஃபர்ஸ்ட் மேலே கொண்டு போய் அட்டாக் செய்கிறாரு. அந்த ஆக் ராஜா பார்த்தீங்கன்னாக்கா ராட்சசரில் கடைசி. அவன் ஏன் கடைசி தெரியுமா? கீழே பார்த்தீங்கன்னாக்கா மோவாபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சீர், அதாவது ஏசாவுடைய சந்ததி. அவர்கள் யூதர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் இவங்களை வச்சு இந்த ரெஃபாயிம் இருக்கிற கூட்டத்தை அழிச்சுன்னு வந்துட்டாரு. அதெல்லாம் அவங்கள எதோ தொந்தரவு பண்ணாத. அப்புறம் அம்மோன் யாரு? லோத்துடைய பெண்கள் நிமித்தம் அம்மா பிறந்தாங்க பாருங்க, அம்மோன் மோவாப். அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஜ்மான் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 சந்ததி வரும். கர்த்தர் அந்த 4 சந்ததி தொடவே கூடாது. அந்த 4 சந்ததி நான் கொண்டு போயிட்டு லோத்துடைய 2 சந்ததி மோவாப் அம்மோனியரையும் அதுக்கப்புறம் ஏசாவுடைய சந்ததியும் நாங்கள் கொண்டு போய் வச்சிருந்த காரணம் அவர்கள் எகிப்தில் யூதர்கள் இருக்கும் பொழுது இவங்களை கொண்டு போய் கர்த்தர் அங்கே போய் ரெஃபாயிம் என்று சொல்ல போகிற இந்த ராட்சசர்களை முடிச்சார். அதில் மீதி இருந்தது யாரு? பாஷான். அந்த இடம் யூதர்களுக்கு போக வேண்டியது. கானான் தேசத்துடைய வட்டாரமாக பிரித்து கொடுத்தாரு. வாசிச்சோம் பாருங்க, அதில் அவங்களுக்கு போக வேண்டியது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுல யாரு? ராட்சசர்கள். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், பாசானின் எருதுகள் என்னை பயமுறுத்துற மாதிரின்னு சொல்லிட்டு கல்வாரி சில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கி இந்த பாஷனை பற்றி பேசும்பொழுது இயேசுநாதர் எதை பற்றி பேசுகிறாரு? இந்த கொம்புகிற காலமாடா. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சீன் கர்த்தர் பாப்பாருன்றது முன்னாடி சொல்லிட்டாரு. உங்களுக்கு வசந்த தியானிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், எங்கே சொன்னார் இயேசுநாதர்னு தெரில. கர்த்தர் பார்த்து ராட்சதர்கள் கல்வாரி சில அவர் 21 வசனங்களை வசனிப்பாக சொல்லும் பொழுது அதில் ஒரு வசனம், எருதுகள் காளைகளை நான் பார்க்கிறேன், இவைகளின் என் லட்சியம் என்று. இயேசுநாதர் மரித்த பிறகு அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழும்ப போகிறார் என்பதான ஜீவ நம்பிக்கையோடு கூட தொங்கின்னு இருக்கிறாரு. ஆனால் அவைகள் உயிரோடு கூட எழும்ப முடியாத அளவுக்கு புச்சி வைப்பதற்கான ஒரு பெரிய பயத்திற்கு அடுத்த காட்சியை இயேசுநாதர் கல்வாரி சில தொங்கும் பொழுது அப்போ தான் 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் சொல்ற வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரை இன்று ஜனிப்பித்தேன் என்று சொல்லி எழுப்புறாரு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ கல்வாரி சிலுவில் இப்போ நான் வாசிந்த 3:11 ரைட். உபாகம் நீங்கள் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு உபாகமும் 2ஆம் அதிகாரத்தை மாஸ்டர் வாசிங்க. அந்த கருத்து அந்த ரெஃபாயிம் நம்ம தமிழ்லேருந்து ராட்சதர்னு வரும். ரெஃபாயிம்ன்ற வரும். அவங்க வேறு யாரும் இல்லை. ரெஃபாயிம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் டெட், ஹாஃப் டெட் பீப்புள். அவர்கள் மனிதர்களே கிடையாது. ஒரு மாதிரி மனிதனுக்கு அடுத்த எந்த விதமான ஒரு நேச்சர் இருக்காது.
சம்திங் தள்ளப்பட்ட யூதர்களுக்கு அடுத்த சுபாவம், ஆனால் சரீர வல்துன்னு போயிருக்குது. ஹைப்ரிட் லைகர் பார்த்துருப்பீங்க. இந்த ஆண் சிங்கம் பொண்ணு புலி, அது அத்தை இணையம் செய்து அதுலேருந்து பிறந்ததுக்கு என்ன பேர்? லைகர், லயன், டைகர். அதனால லைகர்னு வச்சிட்டாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் சிங்கம் நார்மல் டைகருடைய 2 மடங்கு ஹைட் அது. ஆனால் அது ரொம்ப நாள் வாழாது, வேட்டையாடாது, செத்துரும் அது. ஆனால் ஹைப்ரிட் போட்டிங்கனாக்கா பொதுவாகவே இந்த மாதிரி கிராஸ் பண்ணோம்னாக்கா 3லேருந்து 4 மடங்கு நார்மல் ஹைட்டு அகலத்தோட பெருகிடும் அது. அது மாதிரி இவர்கள் மனித ஸ்திரீகளை ஏதோ ஒரு அசுத்தாவிகளுடைய மண்டலம், நீங்கள் போய் நீங்கள் வாசிங்க தயவுசெய்து 2வது அதிகாரம் உபாகமம். அங்கே இருக்கிற குறிப்பிட்ட அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேவேலை நீங்கள் எங்கன்னா சண்டை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேவேல் எங்கெல்லாம் இஸ்ரேவேலை தாக்குற ஒரு டெரிட்டரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த மாதிரி கார்னர் சைடில் தான் இருக்கும். ஒரு ஸ்காலர் சொல்கிற இன்னும் அது உங்களுடைய பாதிப்பு இஸ்ரேவேலுக்கு இருக்கிறது அப்படின்னு. இன்னும் இஸ்ரேல் யுத்தம் போட்டு தான் ஆகணும் அவங்க மேலே. ஸோ நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த ரெஃபாய்ம் என்று சொல்கிறோங்க. எதற்காக நோவா காலத்தில் கர்த்தர் ஜலத்தை அழிச்சார்னு தான் நிரூபித்திருக்கிற உங்கள் மத்தியில். நெஃபலீம் அங்கேருந்து ரொம்ப பயங்கரமான ஆட்கள், கர்த்தர் ஜல பிரளயத்தை போட்டு அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் 400 வருஷம் கொடுத்தார் ஆபிரகாம்லேருந்து இஸ்ரேல் இங்கே வர வரைக்கும், எகிப்தை விட்டு வெளியே வரும் வரைக்கும். அந்த 400 வருஷமும் அமோரியருக்கு, அம்மோனியர் இல்லை அமோரியர். அந்த அமோரியர் யார் பார்த்தீங்கன்னாக்கா ஆமோஸ் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது டால் பீப்புள் சொல்லப்படும். ரொம்ப ஹைட் ஆகணுங்க அமோரியர்ன்றது. அமோரியருடைய பாவம் இன்னும் நிரம்பவில்லை என்று தான் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இந்த தேசத்தில் அந்த எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் அமோரியருடைய பாவம் நிரம்பவில்லை. அந்த அமோரியருடைய தலைவன் தான் இந்த ஆகுன்ற ராஜா. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறான், பாஷான் என்பது இடத்துல இருக்கிறான். ஜனங்க யாரு? அமோரியர். அந்த அமோரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆமோஸ் புத்தகத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப உயர்ந்தவங்க, ராட்சசர்கள், ஹைப்ரிட். ஒன்றா பயப்பட வேண்டாம், நம்ம தலைமுறையில் பார்த்துருவோம் சீக்கிரம். எனக்கு அதுக்கான வேலை இருக்குது. ஏன்னா இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார், நோவாவுடைய காலகட்டத்தில் இருந்தது போலவே மனுஷகுமாரோட 2வது வருகையின் காலகட்டத்திலே நடக்கும் என்று. இந்த ஹைப்ரிட்ஸை ஃபியூச்சரில் சீக்கிரமாக பார்த்துலாம், வந்துடும். அது ஆர்டிஃபிஷியலாக வந்துடும், சீக்கிரமாக வந்துடும். அது யார்? ரெஃபாயிம். தேர் ஆன் த வே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான். திருசபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசி நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே,
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் வேதம் போன்ற வாக்குத்தத்தம் வேதம் போன்ற வாக்குத்தத்தம் சூழனேன்ற காத்திருக்க விசுவாசத்தா உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தா உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.